இன்னைக்கு நடந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 2024 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் 2024 எக்ஸாம் நடக்கல, அதை தான் இப்போ நடத்திருக்காங்க, அதனால இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு எக்ஸாமு ஜூன் 2025 நடந்திருக்கா. இப்போ இதோட 1 மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். ஒரு சில 1 மார்க்ஸ் நீங்க யோசிச்சு போற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க விட்டுட்டு மற்றது நல்லா தெரிஞ்சதே பண்ணியிருந்தாலே நல்ல மார்க்கே வாங்க முடியும். கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா 1 மார்க் ஒரு 30+ நம்ம மெட்டீரியல் இருந்து தாராளமா கவர் ஆகுது. நம்ம எப்பவுமே சொல்ற விஷயங்கள் தான். இப்போ ஒவ்வொரு 1 மார்க்காவும் நம்ம பார்க்க போறது இல்லை, நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம மெட்டீரியல்ல இருந்து கவர் ஆகி இருக்கக்கூடியது. சரிங்களா, நீங்க அதை பார்த்துக்கோங்க, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெஸ்டா கொடுத்தது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தது, இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 105 1 மார்க்னு சொல்லி கொடுத்துருப்போம்ல, அதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு, அப்ப அதெல்லாம் வந்து பாருங்க ஒரு டைம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது எல்லாத்துலயும் இருந்து கவர் ஆகிருக்கக்கூடியது. ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்க, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 மார்க் 5 மார்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இங்க 2 மார்க் 5 மார்க்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அது எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ மெயின் மெமரி அண்ட் ஆக்சிலரி மெமரி, இப்போ நம்ம மெயின் மெமரி அண்ட் பிரைமரி அண்ட் மெயின் மெமரி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டினை தான் கேட்டு வச்சிருக்காங்க. ஒன்ஸ் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல நம்ம கொடுத்துருப்போம், ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதே போல டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுவுமே வந்து கொடுத்து வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கொடுக்காம ஏதாவது வந்திருக்கோம் அப்படின்னா, ஆமா வந்திருக்கோம். எப்படி அப்படின்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்தேன்ல, அப்போ நான் ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட் கொடுக்கும் போதும் சொல்லி தான் கொடுத்துருப்பேன். நீங்க ஏற்கனவே படிச்ச கொஸ்டினா இருக்கு அப்படிங்கிற போது ப்ராப்ளம் இல்லை. படிக்காத புதுசா ஏதாவது கொஸ்டின் வருது அப்படின்னா அதை நீங்க அன்னைக்கே படிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டினா வந்திருக்கக்கூடியது. ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தான். ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி நீங்க வந்து ஹைலைட் பண்ணுவீங்க, இதுவும் வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தான். அதே மாதிரி இந்த 7th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு ரோவையோ காலத்தையோ வந்து நீங்க அச்சீவ் பண்ணி வைப்பீங்க, ஹைட் பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கறத வந்து சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல்ல கிளியராகவே இருக்கு. கிளாஸ்லாம் வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், ஒன்ஸ் பார்த்துருக்கவங்களுக்கு புரியும். அதே போல ரைட் ஏ நோட் ஆன் கொரி, கொரி வாட் இஸ் கொரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆக்சிஸ்ல கொஸ்டின் இருக்கும். அப்போ அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல 12வது கொஸ்டினா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் டு கிரியேட் ஏ டேபிள். இப்போ பேஸ்ல எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க, இதுக்குமே வந்து ஆன்சர் இருக்கு. நம்ம இதெல்லாம் பேசிக்காவே எழுதிருக்கலாம் நம்ம. சரிங்களா, இப்போ டேபிள் அப்படிங்கிற போது நம்ம நார்மலா ஆக்சிஸ் பார்த்தோம்ல, ஆக்சிஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கான கொஸ்டின் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பாக இருந்திருக்கும். அதே தான் நம்ம ஆக்சிஸ்லையும் எழுத போகிறோம். நமக்கு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு தியரியில அந்த ஓப்பன் ஆஃபீஸ்ல இருந்தெல்லாம் கவர் ஆகும்னு சொல்லி நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்துருப்பேன். ஓப்பன் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடியதுல ப்ராக்டிக்கல் தெளிவாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் தான். நீங்கள் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எழுதினாலே போதுமானது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனிமேஷன், எப்படி ஒரு ஸ்லைடுக்கு வந்து அனிமேஷன் பண்ணுவீங்கன்றத உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ்ல கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட்ஸ் இன்சர்ட்டட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். அப்போ எப்படி வந்து நீங்க சார்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின், இதுவுமே வந்து ப்ராக்டிக்கல் தான். அதே போல இந்த டிஃபைன் வேன் இருக்கா, வைல்ட் ஏரியா நெட்வொர்க்கு, இதை பத்தியுமே நம்ம வந்து கொடுத்துக்கணும். என்ன கொடுத்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து இன்டர்நெட் டாபிக்ல கம்பல்சரி நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதுல இருந்து 2 கொஸ்டின் 5 மார்க்லையும் கேட்டாங்க. அதே போல பார்த்தோம்னா 2 மார்க்லையும் கேட்டாங்க. மொத்தமா அந்த ஒரே கொஸ்டின் இருந்து பாத்தீங்கன்னா 7 மார்க் நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம் அந்த இடத்துல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஒரு கொஸ்டின் நீங்க தெளிவா பார்த்துருந்தீங்கன்னா 2 மார்க்கு இதை மட்டும் எழுதிட்டு அந்த நெட்வொர்க் டைப்ஸை ஃபுல்லா எழுதணும்னா ஒரு 5 மார்க், மொத்தம் 7 மார்க் வந்துருச்சு ஒரே கொஸ்டின்ல. வாட் இஸ் இன்டர்நெட்? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டென்ட் எழுதிருக்கலாம். இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே போல ரைட் தி அப்ளிகேஷன் ஆஃப் கூகுள் ஷீட்ஸ், இதுக்குமே ஆன்சரும் கொடுத்தேன், கொஸ்டினும் கொடுத்தேன், எல்லாமே கொடுத்தேன். நான் மேலே டிக் பண்ணி இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நானா கொடுத்தது, நீங்க படிங்கன்னு சொல்லி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க 5 மார்க்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி கொடுத்து அதில் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதில் உங்களுக்கு பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கொஸ்டின் கம்பல்சரி நான் கொடுத்துருப்பேன். அப்போ அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டர்ல இருந்து ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலை மட்டுமே பார்த்துருந்தீங்கன்னா போதும். ஓப்பன் ஆஃபீஸ்க்கு நம்ம அதே தான் சொல்லுவோம் எப்பவுமே. நீங்க தியரின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காம ப்ராக்டிக்கலை தெளிவாக பார்த்துருந்துருக்கணும். அப்போ வந்து 2வது 5 மார்க்கும் நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சுதுங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் ஃபீச்சர்ஸ் இன் எம்எஸ்ஏ எக்ஸல். எப்படி வந்து ஷார்ட் அண்ட் ஃபில்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸே நீங்க ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட போதுமானது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா state and explain the different kinds of queries available in MS Access. இப்போ என்னென்ன டைப்ஸ் queries இருக்கு, நம்ம வந்து ஒரு கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருப்போம் வேரியஸ் queriesன்னு சொல்லி ப்ராக்டிக்கல்ல.
அப்போ வந்து சிம்பிள் கொரி அண்ட் கிராஸ்டாப் கொரி அப்படிங்கிறது 2 இருக்கு. அப்போ அந்த 2த்துக்கான ஸ்டெப்புமே சிமிலரா தான் இருக்கும். அப்போ அதே நீங்க எழுதி வச்சீங்கன்னாவே போதும் தான். அப்போ இதுவுமே வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டினா வந்துருச்சுங்களா. அடுத்து பார்த்தோம்னா இன் பவர் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் தி ஸ்டெப்ஸ் டு கிரியேட் ஏ ப்ரெசன்டேஷன். எப்படி ஒரு ப்ரெசன்டேஷனை நீங்க செட் பண்ணுவீங்க. அப்போ வந்து நீங்க எம்டி ஸ்லைடா வந்து ஆட் பண்றதுல இருந்து, அதாவது எம்டி ப்ரெசன்டேஷன்ல இருந்து ஒரு அனிமேஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்லைட் டிரான்சாக்ஷன் எல்லாமே சேர்த்து எழுதிருந்தீங்கன்னா அது போதுமானது. இது ஒரு 2-3 பேஜுக்கு வர மாதிரி எழுதிருக்கலாம், நம்ம நினைச்சா எழுதலாம். சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டின் தான் நான் சொன்னேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் நம்ம தான் சொன்னோம் இல்லையா. அந்த மேலேயே வந்து பார்த்தோம்னா வேன் அப்படிங்கறத வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லி. அப்போ இந்த டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம்னா இந்த கொஸ்டினுக்கு மொத்தமா நமக்கு 5 மார்க் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு மொத்தமா 2 மார்க். இப்போ இந்த ஒரே ஒரு கொஸ்டினை படிச்சு 7 மார்க் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இன்டர்நெட் டாபிக்ல நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்திருக்கு. அதே போல இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு, அது நமக்கு பெனிஃபிட்டட் தான். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரே யூனிட்ல இருந்து நான் சொன்ன எல்லா கொஸ்டினுமே வந்துருச்சு. ஜஸ்ட் சொல்றதே ஃபாலோ பண்ணி அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சு 1 மார்க் கூகுள் ஃபார்மு, அதே போல வந்து கிளாஸ் டெஸ்ட் கொடுத்த 1 மார்க்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொடுத்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு 105 1 மார்க் கொடுத்தோம். இதை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னாவே நீங்க ஈஸியா 60+ மார்க் வாங்கியிருக்கலாம். 3 மாசம் படிச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. கடைசி ஒரு 10 நாள் நம்ம சொன்னதை மட்டுமே அதை நீங்க இம்பார்ட்டன்ட் தேடி பிடிச்சி படிச்சிருந்தோம்னாவே போதும் தான். கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 75 மார்க்கெல்லாம் ஈஸியா எடுக்கலாம். டிஸ்டிங்ஷன் அளவுக்கு மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது, ஆனால் ஈஸி. சரிங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் நீங்கள் சரியாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவை லைட்டாக வந்து மூவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் ஆன்சர். நான் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் மேஜராக நம்மளுடைய மெட்டீரியல் இருந்து கவர் ஆகிருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் தான். ப்ளஸ் 1 மார்க்குமே அதே மாதிரி தான். சரிங்களா. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு நம்ம போட்டிருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஒரு சில யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு, அவ்வளோதான். சரிங்களா. வேற ஏதாவது இதை பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தியரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அடுத்த எக்ஸாமுக்கான வேலைகள் என்னவோ அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். என்ன சொல்ல போனோம் அப்படின்னா தியரி எக்ஸாம் தான் டஃப்பாவே இருக்கும். டஃப் அப்படின்னா நம்ம நிறைய பயந்துட்டு போற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கொடுக்கறத நீங்க சரியா பண்ணீங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் வந்து போட்டு வச்சிருக்கோம். யூடியூப் லைவ் போட்டதும் இருக்கும், லைவ் வீடியோவும் இருக்கும். அதே போல வீடியோஸ்ல செக் பண்ணீங்க அப்படின்னா தேவையான கண்டென்ட் மட்டும் நம்ம எடிட் பண்ணி போட்டிருப்போம். ஒன்ஸ் அதை போய் பாருங்க. நாளைக்கு எக்ஸாமை வந்து சிறப்பாக பண்ணுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்.